ஹாய் மீடியாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கபீஸ் குட்டிக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. அதனால் கார்த்தி வந்து போய் பேக் எடுத்துகிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ட்ராவல் பண்ணதே கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் போய் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கும். ஆளுங்களுக்கெல்லாம் சேலரி போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பேக்கும் ஒரு லஞ்ச் பேக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பேக்கை பார்த்ததுக்கப்புறம் என்னோட சின்ன பையன் அவனுக்கு மட்டும் பேக் எடுத்து தந்திருக்கீங்க, எனக்கு எங்கள் பேக்குன்னா சரி அவனோட பழைய பேக்கை நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மட்டும் புது பேக்கு எனக்கு பழைய பேக்கா அப்படின்னு பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னும் அவனை ஸ்கூல்லேயே நாங்கள் சேர்க்கலாம், நான் பேக் வேணும் ஷூ வேணும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் கபீஸ் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அப்சாராவில் வந்து அந்த பென்சில் பாக்ஸோடையே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு ஒரு ரப்பரும் ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு 10 பென்சில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்த மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் வாங்கிட்டாங்க கொடுக்கல அப்படின்னு ஒரு நாள் சாக்கு சொல்லிட்டு வந்தா. ஒரு நாள் என்ன பண்ணா, என்னோட ஃப்ரெண்டு வந்து வேனில் அந்த பென்சிலை வாங்கி வெளியே தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொன்னான். அம்மா பாக்கெட்டில் வச்சுருந்தேன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு நாள் வந்தான். இதே மாதிரியே அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாமே அவன் காலி பண்ணிட்டான். காலையில் இந்த புது பேக்கெல்லாம் பார்க்குமே அது ஒரு ஜாலியிலே அவன் வந்து கிளம்பிட்டான். இருந்தாலும் வேனில் தான் அவன் போகணுன்னு ஆசைப்படுவான். கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே நின்றுருக்கான். எப்படியோ சமாளித்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோங்க.